வாடா இன்னைக்கு எப்படி தூங்கி எழுந்துச்சாச்சு. இன்னைக்கு வர நம்ம ஃப்ரெண்டு ஊருக்கு வர போகணுமே. சரி டைம் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஐயோ மணி 12:56 ஆயிடுச்சு. உடனே 1 மணிக்கு ட்ரெயின் ஆச்சு எனக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டிட்டு போகணும். ஏற்கனவே பேக் பண்ணி நான் கார் க்ளோஸ்ட்டு நேற்று நைட்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா போகணும். சீக்கிரம் 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 போகணுமே. சார் சார் நான் உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் நான் காருக்குள்ளே பேக் பண்ணிட்டேன். நீங்கள் கிளம்பலாம், உங்களை ட்ரெயின் லேட்டாக போகுது. அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் சீக்கிரம் இப்படி ஓடி வந்துட்டுருக்கேன். சரி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. பார்த்து பத்திரமா ஹாப்பி ஜேர்னி சார். சரி சரி நான் கிளம்புறேன். ஐயோ ட்ரெயினுக்கும் லேட் ஆச்சு. யார் அது நடு ரோட்டில் பேண்ட் போட்டுருக்கிறது? சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார், எனக்கு ட்ரெயின் லேட் ஆச்சு சார். வேறு இப்படி பண்ணுறாங்களே. சரி பசங்க வேறு வழியில் போயிடலாம், பக்கத்து ரூட்டில் போயிடலாம். டக்குனு போகணுமே, ட்ரெயினுக்கு ஒரு லேட் ஆகுது. நான் ஒரு அவசரத்தை ரூட்டு மாற்றி போயிட்டுருக்கேன். டக்குனு போகணும். சீக்கிரம் போகணும் இல்லை ட்ரெயின் போயிடும். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். ஐயோ இதெல்லாம் போலீஸ்கார அனுப்பிச்சிட்டுனே. மக்களே நம்ம கடைசியாக ஒரு வழியில் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ட்ரெயின் போயிடுச்சு நிற்குதா வாங்க செக் பண்ணலாம். கைஸ் நம்ம ட்ரெயின் போயிடுச்சு கைஸ். இப்போ நான் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனே. பேசாமல் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். என்ன நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா. ஐயோ கட் ஆயிடுச்சு. ஒரு வேளை வந்திருப்பானோ. சரி நம்ம போய் டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே இந்த காரை எடுத்துகிட்டு அவனை போய் பிக்கப் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்திருப்போம், நம்ம டக்குன்னு போகணும். நேற்று வேறு நம்மளுக்கு அந்த வீடு பார்த்துச்சிருக்கோம். வரும்போது அந்த வீட்லேயே இறக்கிட்டு வந்துடலாம். டக்குன்னு போகணுமே. அவன் வேறு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். சீக்கிரம் போகணும். சீக்கிரம் போகணுமே, அவன் வேறு வந்துட்டானே. சீக்கிரம் ஓ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டான். இதுலேருந்து அப்படியே ஒரு கட் எடுத்து ட்ரெயின் வந்துருச்சு. ஆமாம் அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். சாரி சார் என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்கான், அதனால தான் நான் இப்படி எடுத்துகிட்டு போனேன். இல்லைனாலும் நான் எடுத்துகிட்டு தான் போவேன், அது வேறு விஷயம். ஐயோ இந்த கார் இப்போன்னு பார்த்து ட்ரிஃப்டில் அடிக்குமா என்ன? வந்திருப்பான்னு வச்சா யாரையும் காணோம். இன்னும் யாரையும் அனுசரிக்கணும் போய் உட்காந்துருக்கானா இல்லை மேலே நின்றுட்டுருக்கானா? சந்தேகமாகவே இருக்கு. என்ன யாரையும் காணோம்? ரோஹித்தே என்ன யாரையுமே காணும், உட்காந்துட்டு இருக்கான். அந்த சைடு இருப்பானோ? ரோஹித்தே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, அந்த சைடும் இல்லை. இப்போ எங்கே போயிருப்பான் அவன்? சரி நம்ம கீழே போய் பார்க்கலாம். என்ன அவனை காணும்? சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் போகுது. ரோஹித் ஏன்னா ட்ரெயினில் வரல? என்னது ட்ரெயின்? ஐயோ கட் பண்ணிட்டானே. திருப்பி ஃபோன் பண்ணலாம். ஏன்னா ட்ரெயினில் வரல? போச்சுங்க. அவனுக்கு பார்த்தா டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளே நாளைக்கு அவன் ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். சரி வேறு வழியே நான் வரலே தான் நினைக்கிறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான் அவரோட அடுத்த ட்ரெயினுக்காச்சும் வருவான். சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.